ஸ்ரீ பத்ரிகாஷ்ரம மாஹாத்மியம் 3ஆம் அத்தியாயம். அக்னி தீர்த்தத்தின் மகத்துவம் மற்றும் நாரத மாமுனிவர் மற்றும் மார்க்கண்டேய முனிவரின் சிலைகளின் மகத்துவம். ஸ்கந்தர் கூறினார், தந்தையே, அனைத்து உயிரினங்களின் ஆண்டவரே, அனைத்து புனித சடங்குகளிலும் நிபுணரே, தந்தையே, தயவு செய்து அக்னி தீர்த்தத்தின் மகத்துவத்தை எனக்கு கூறுங்கள். ஈசனார் கூறினார், இது மற்ற தீர்த்தங்கள் அனைத்தும் கையாளும் மிகவும் இரகசியமான தீர்த்தம். தங்களிடம் மரியாதை நிமித்தமாக நான் அதை சுருக்கமாக கூறுகிறேன். 5 மகா பாதகங்களை, அதாவது பெரிய பாவங்களை செய்தவர்கள், அதி பாதகங்கள் எனப்படும் பாவங்களை செய்தவர்கள், மகனே, அதில் நீராடுவதன் மூலம் எந்த முயற்சியும் இல்லாமல் தூய்மையாகிறார்கள். மரணம் வரை நீடிக்கும் பிராயச்சித்த சடங்குகளால் கூட நீக்க முடியாத ஒரு பாவம் அவ்வக்னி தீர்த்தத்தில் துறவரம் செய்வதன் மூலம் மட்டுமே அழிக்கப்படுகிறது. அசுத்தங்களால் அதிகமாக மாசுபட்ட தங்கம் நெருப்பில் தூய்மையாகிறது போல அக்னி தீர்த்தத்தை நாடுவதன் மூலம் உடல், ஆன்மா பாவங்களிலிருந்து விடுபடுகிறது. இங்கு நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் மற்ற புனித தலங்களில் 3 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து குச சக்தியின் நுனியிலிருந்து வேறு எதையும் தவிர தண்ணீரை எதையும் அருந்துவதன் மூலம் பெரும் பலனை பெறுகிறான். இங்குள்ள பிராமணர்களுக்கு அவர்களின் செல்வத்திற்கேற்ப மக்கள் உணவளித்தால் அவர்களின் குடும்பங்களில் ஒருபோதும் வறுமை இருக்காது. அக்னி தீர்த்தத்தில் விரதம் இருப்பதன் மூலம் தனது உயிரை துறப்பவர் சூரியன் போன்ற உலகங்களை உடைத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைகிறார். அந்த அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் ஆயிரக்கணக்கான சந்திராயனர்களும் கோடிக்கணக்கான கிருஷ்ணர்களும் பெரும் புண்ணியத்தை ஒரு மனிதன் பெறுகிறான். 6 முகங்களை கொண்டவரை 5 வகையான பாவங்களை செய்தவர்கள் ஜபத்தாலும் இங்குள்ள பிராணாயாமத்தாலும் தூய்மை அடைவார்கள் என்பது எனது கருத்து. மாயையால் தெரிந்தே பாவங்களை செய்யும் கீழ்த்தரமான மனிதர்கள் 14 இந்திரர்கள் வரை, அதாவது ஒரு மன்வந்திரம் வரை காட்டேரிகளின் கருப்பையில் பிறக்கிறார்கள், அதில் தங்குகிறார்கள். ஒருவர் ஆசிரமியராக வாழ்க்கையில் 4 நிலைகள், அதாவது நிலைகளை பின்பற்றுபவர் அல்லது அனாசிரமியராக, ஆசிரமி அல்லாதவராக இருந்தாலும் அவர் உயிருடன் இருக்கும் வரை அந்த அக்னி தீர்த்தத்தில் எந்த பாவத்தையும் அறிந்தே செய்யலாகாது. 6 முகங்களை கொண்டவரே, இங்கு செய்யப்படும் புனித நீராடல், தானம், கொடை, ஹோமம், ஜபம், சந்தியா பிரார்த்தனைகள் மற்றும் தெய்வ வழிபாடு, இவை அனைத்தும் மற்ற தீர்த்தங்களை விட எண்ணற்ற மடங்கு அதிக புண்ணியத்தை கொண்டுள்ளன. பல புனிதமான மற்றும் சிறந்த தீர்த்தங்கள் உள்ளன, ஆனால் அக்னி தீர்த்தத்திற்கு சமமான தீர்த்தம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்காது. பிரம்மதேவர், சிவபெருமான், ஆதிசேஷன், தேவர்களோ அல்லது துறவிகளோ அக்னி தீர்த்தத்திலிருந்து தோன்றிய புண்ணியத்தை விவரிக்கும் அளவிற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவர்களால் இயலாது. அக்னி தீர்த்தத்தில் 10 நாட்கள் மக்கள் புனித நீராட முடிந்தால் அவர்களுக்கு பல யஜ்ஞங்கள், தானங்கள், அனுசரிப்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் என்ன பயன்? அக்னி தீர்த்தத்தில் விரதமிருந்து தனது உயிரை துறப்பவன், அக்னி தீர்த்தத்தில் 3 நாட்கள் விரதமிருந்து ஜனார்த்தனரை வழிபடுபவன் நெருப்பு கடவுளுக்கு ஒப்பாவான். 5 பாறைகளின் நடுவில் ஸ்ரீஹரியின் நிரந்தர இருப்பு உள்ளது. அங்குதான் அக்னி தீர்த்தர் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறார். ஸ்கந்தர் விசாரித்தார், 5 பாறைகள் அங்கு எப்படி வந்தன? அவை யாரால் அங்கு படைக்கப்பட்டன? அவற்றின் புண்ணியம் என்ன? அவற்றின் பலன் என்ன? இதை தாங்கள் முழுமையாக தொடர்புபடுத்தி தெரிவிக்க வேண்டும். ஈசனார் பதிலளித்தார், 5 பாறைகளும் நாரதி, நாரசிம்மி, வாராகி, காருடி மற்றும் மார்க்கண்டேயி என்று நன்கு அறியப்பட்டவை. அவை அனைத்து சித்திகளையும் அளிக்கின்றன. நாரத மாமுனிவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை பெறுவதற்காக மிக கடுமையான தவம் புரிந்தார். அவர் ஒரு பாறையில் நின்று காற்றை உள்வாங்கிக் கொண்டு 60,000 ஆண்டுகள் மரங்களின் விளை பொருட்களால் தன்னை தக்க வைத்து கொண்டார். அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு பிராமணரின் வேடத்தில் அங்கு வந்தார். அவர் மிகுந்த கருணையுடன் அவர் முன் தோன்றி சிறந்த முனிவரிடம் இந்த இனிமையான வார்த்தைகளை பேசலானார்.
தவத்தின் மூலம் பாவங்கள் அழிக்கப்பட்ட முனிவரே, நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய சிரமத்தை அனுபவிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? என்ன பெற வேண்டும்? கூறுங்கள். நாரதமா முனிவர் கூறினார், சிறந்த பிராமணரே, தாங்கள் யார்? மக்கள் இல்லாத இந்த காட்டில் என்னை ஆசீர்வதிக்கும் விருப்பத்துடன் என்னிடம் வந்துள்ளீர்கள். தங்களை கண்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. நாரத முனிவரால் இவ்வாறு கூறப்பட்ட போது சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஏந்தியவரும், தாமரை மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவரும், மஞ்சள் நிற பட்டாடையுடன் பிரகாசித்தவரும், ஸ்ரீவத்சம் மற்றும் கௌஸ்துப மணியுடன் அற்புதமாக தோன்றியவருமான ஜனார்த்தனர் கமலாவின் தூய வசிப்பிடமாகவும், அதாவது லக்ஷ்மி தேவியின் தூய இருப்பிடமாகவும், துதிப்பாடலாளராகவும் இருந்தார். சனந்தனின் தலைமையில் முனிவர்களால் உருவாக்கப்பட்டு மிகுந்த கருணையுடன் நாரத மாமுனிவருக்கு தனது சொந்த வடிவத்தை காட்டினார். உடலுக்குள் உயிர் காற்று போல வந்த அவரை கண்டதும் நாரத மாமுனிவர் உடனடியாக எழுந்தார். மரியாதையுடன் திருக்கரங்களை இணைத்து மீண்டும் மீண்டும் வணங்கினார். மிகுந்த பணிவுடன் அனைத்து உலகங்களின் தலைவர்களின் தலைவரை புகழ்ந்தார். நாரத மாமுனிவர் கூறினார், புனிதப்படுத்தும் தெய்வீக வடிவத்தின் இறைவனை, அனைவருக்கும் சாட்சியாகவும் உலகங்களின் அதிபதியாகவும் பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உடல்களை வளமாக வழங்குபவராகவும் தன்னை நாடுபவர்களுக்கு கருணை கடலாகவும் இருக்கும் இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். சத்வ குணத்தின் இருப்பிடமாகிய இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். உலக நலனுக்காகவும் நல்லவர்களின் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஆர்வத்தையும் ஏக்கத்தையும் அதில் உருவாக்குவதன் மூலம் மகிழ்ச்சிகரமான அழகான புன்னகையுடன் பார்க்கும் இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். ஏழைகள் மீது இரக்கத்தால் தூண்டப்பட்ட மனம் கொண்ட இறைவன் கந்தர்பனின், அதாவது அன்பின் கடவுள் அருளாலும் வசீகரத்தாலும் அழகானவர். இந்திராவை, அதாவது லக்ஷ்மி தேவியை தனது மகிழ்ச்சிகரமான கம்பீரமான வார்த்தைகளால் மகிழ்விப்பவர். தன்னை நாடுபவர்களுக்கு சிறந்த கல்ப மரமாக இருப்பவர். தனது தாமரை போன்ற பாதங்களை வணங்குவதன் மூலம் மாசுக்கள் இல்லாத மனம் கொண்ட மக்கள் அறிவு என்ற வாளால் அடிமைத்தனத்திற்கான அனைத்து காரணங்களையும் துண்டித்து விடுகிறார்கள். அவர்கள் பிரம்மனின் பேரின்பத்தை உணர்ந்து சோர்விலிருந்து விடுபடுகிறார்கள். துர்வாச முனிவர் மீது இரக்கத்தால் நிறைந்த மனம் கொண்ட இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். பிரம்மதேவரின் பேரின்பத்தையே அனுபவிக்கும் இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். உலக இருப்பு என்ற பெருங்கடலின் குறுக்கே கட்டப்பட்ட பாலமாக இருக்கும் இறைவன் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவுக்கு காரணமானவர். உபேந்திரர், அதாவது தேவேந்திரனின் சகோதரர் என்று அழைக்கப்படுபவரான வாமனமூர்த்தி மற்றும் குணங்களிடமிருந்து உடல் வடிவங்களை பெற்றவர். அந்த ஒரே இறைவன் மற்றும் எஜமானர் மகிழ்ச்சி அடையட்டும். புலன்களில் நிலைப்படுத்தப்பட்ட கூறுகளின் நுட்பமான வடிவத்திலிருந்து வளர்ச்சிக்கு காரணமான இறைவன் ஒளி வீசுபவர்களில் மிகச் சிறந்தவர். தனது சொந்த மாயையால் தனிப்பட்ட ஆன்மாவின் நிலையை ஏற்றுக்கொள்பவர். துரதிர்ஷ்டவசமானவர்களிடமும் ஏழைகளிடமும் கருணை காட்டுபவர்களில் மிகச் சிறந்தவர். மகத், தனது திருக்குணங்களால் அவரது பார்வையின் திருக்குணங்கள் பரவிய, அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். அவரால் 5 பூதங்களால் கூறுகளால் ஆன உலகம் அவரது குணங்களை சார்ந்திருக்கும் இறைவன் மகிழ்ச்சி அடையட்டும். அவர் ஒருவராக இருந்தாலும் ஒரு நொடி கூட இல்லாமல் அவர் பல குணங்களுடன் ஐக்கியமாக இருக்கிறார். தேவர்கள் உங்களை பின்பற்றுபவர்கள். அவர்கள் துயரங்களின் பெருங்கடலை கன்றுகளின் குழம்புகளால் தோண்டப்பட்ட ஒரு சிறிய குழியாக மாற்றி எந்த பயமும் இல்லாமல் ஸ்வர்க்கத்தில் வாழ்கிறார்கள். வாசுதேவருக்கு உங்களுக்கு வணக்கம். சங்கர்ஷனருக்கு வணக்கம். பிரத்யும்னருக்கு வணக்கம். அனிருத்தருக்கும் அனைத்து உயிரினங்களின் ஆத்மாவிற்கும் வணக்கங்கள். இன்று என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று என் தவம் பலன் அளித்தது. இன்று என் அறிவு உங்கள் பார்வையால் பலன் அளித்தது என்று ஜனார்த்தனரை அழைத்தார். ஸ்ரீ பகவான் கூறலானார், நாரத மாமுனிவரே, உமது இந்த தவத்தாலும் துதித்தலாலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 3 உலகங்களிலும் தம்மை விட பெரிய என் பக்தர் யாரும் இல்லை.
தங்களுக்கு நல்வாழ்வு. தங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். நான் உங்கள் முன் நிற்கும் வரங்களை வழங்குபவன். நாரத முனிவரே, என்னை கண்டவுடன் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், பகவானே, தாங்கள் எனக்கு வரங்களை வழங்க விரும்பினால், நான் ஒரு வரத்திற்கு தகுதியானவராக இருந்தால், ஆண்டவரே, உங்களின் தாமரை போன்ற திருப்பாதங்களில் எனக்கு அசையாத பக்தியை வழங்குங்கள். என் பார்வையில் தங்கள் இருப்பை நீங்கள் ஒருபோதும் தடுக்கக்கூடாது. இறுதியாக இது எனக்கு வழங்கப்படும் 3வது வரம். எனது தீர்த்தத்தை கண்டாலோ அல்லது தொட்டாலோ, அதில் நீராடினாலோ அல்லது அதன் நீரை அருந்தினாலோ யாரும் இனி உடல்களுடன் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அதாவது அனைவரும் சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறலானார், அப்படியே ஆகட்டும். தங்கள் மீது எனக்குள்ள அன்பின் காரணமாக அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களும் தங்கள் உடல்களை நிரந்தரமாக அகற்ற உதவும் நோக்கத்திற்காக நான் உங்கள் தீர்த்தத்தில் வசிப்பேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி கூறிவிட்டு ஸ்ரீஹரி அங்கேயே மறைந்து விட்டார். மிகுந்த மகிமை கொண்ட நாரத மாமுனிவர் பதரியில் இறைவனுடன் சில நாட்கள் தங்கினார். மகிழ்ச்சி அடைந்த அவர் அங்கிருந்து மதுபுரிக்கு, அதாவது வடமதுரைக்கு சென்றார். ஸ்கந்தன் கூறினார், மார்க்கண்டேய பாறையின் மகத்துவத்தை எனக்கு கூறுங்கள். அதன் சிறப்பு என்ன? அதனால் என்ன பலன்? அதற்கு அந்த பெயர் எப்படி வந்தது? ஈசனார் கூறினார், முன்பு திரேதாயுகத்தின் முடிவில் மிருகண்டு முனிவரின் பெரிய மகன் தான் குறுகிய ஆயுளை கொண்டவன் என்பதை அறிந்து மிகப்பெரிய ஜபத்தை, அதாவது மந்திர ஜபத்தை மீண்டும் செய்தார். மாறாத ஸ்ரீஹரி 12 எழுத்துக்களை கொண்ட மந்திரத்தால், அதாவது பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தால் வழிபடப்பட்டார். தனது ஆயுட்காலம் 7 கல்பங்கள், அதாவது அந்த ஆயுட்காலத்தை அவருக்கு வழங்குதல் என்பதை உணர்ந்த ஸ்ரீஹரி அங்கிருந்து சென்று விட்டார். தீர்த்த யாத்திரையின் சோர்வை ஏற்படுத்தும் தன்மையை மார்க்கண்டேய முனிவர் கேள்விப்பட்டார். 6 முகங்களை உடையவரே வடமதுரையில் நாரத மாமுனிவரை கண்டார். அவரால் வணங்கப்பட்ட சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் கேசவர் தங்கியிருந்த பதரியின் மகத்துவத்தை பற்றி அவரிடம் கூறலானார். நாரத மாமுனிவர் கூறினார், சிறந்தவரே, பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தும் வகையில் அலைந்து திரிந்து ஏன் நீங்களே உங்களை தொந்தரவு செய்து கொள்கிறீர்கள்? ஒரு பெரிய புனித ஸ்தலமும் உள்ளது, ஸ்ரீஹரி என்றென்றும் இருக்கும் பதரி. அங்கு செல்லுங்கள். உங்கள் உடல் கண்களால் ஸ்ரீஹரியை நேரடியாக காண்பீர்கள். அதை கேட்டதும் முனிவர் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார். அவர் விசாலா பதரிக்கு வந்தார். புனித நீராடிய பிறகு அவர் ஒரு பாறையில் அமர்ந்து 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை, அதாவது பிரணவத்துடன் கூடிய நாராயண மந்திரத்தை ஜபிக்க ஜனார்த்தனர் 3 தினங்களுக்குள் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முன் தோன்றினார். சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை மலர் திருக்கரங்களில் ஏந்தியபடி சில்வன் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அவரை கண்டதும் அவர் உடனடியாக எழுந்தார். மார்க்கண்டேய முனிவர் ஜனார்த்தனரை வணங்கி பக்தியால் தடுமாறும் வார்த்தைகளால் அவரை புகழ்ந்தார். அவர் ஜனார்த்தனரை புகழ்ந்தார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இந்த நிலையற்ற உலகில் உங்கள் தாமரை போன்ற திருப்பாதங்கள் மட்டுமே நிலையானவை. இல்லையெனில் மனிதர்களை எப்படி உயர்த்த முடியும்? என்னை காப்பாற்றுங்கள். ஜனார்த்தனரே, என்னை காப்பாற்றுங்கள். அச்சுதரே, கருணையுடன் என்னை காப்பாற்றுங்கள். 3 விதமான துன்பங்களால் நான் முற்றிலும் சோர்வடைந்து விட்டேன். எனக்குள் பல வகையான அறியாமை உருவாகி வருகிறது. உலகின் இந்த குழியில் நான் திசை திருப்பப்பட்டேன். கருணை கடலே, கருப்பையில் தங்குவதாலும் இயந்திர சூழ்ச்சிகளால் போல பல கருப்பைகளில் இருந்து வெளியேறுவதாலும் ஏற்பட்ட பெரும் வலியை நான் அனுபவித்தேன். உடல்களின் கொத்துக்கள் நிறைந்த கருப்பையில் புழுக்கள் என் உடலின் அனைத்து பகுதிகளையும் தின்றுவிட்டன. பசி மற்றும் தாகத்தால் நான் வெல்லப்பட்டு தொந்தரவு செய்யப்பட்டேன்.
மதுவை கொன்றவரே நாராயணரே என்னை காப்பாற்றுங்கள். நான் அசுத்தமான அழுக்கு போன்றவற்றால் பூசப்பட்டிருக்கிறேன். சோர்வு காரணமாக நான் செயலற்றவனாகிவிட்டேன். நான் குழப்பமடைந்துள்ளேன். என் சொந்த கர்மங்களின் பலன்களை பற்றி நான் சிந்திக்கிறேன். மதுவை கொன்ற நாராயண மூர்த்தியே என்னை காப்பாற்றுங்கள். என்னால் உரையாடவும் பொருட்களை கையாளவும் சுவாசிக்கவும் கூட இயலவில்லை. நான் பயந்து விட்டேன். கர்ப்பத்தில் இருந்த காலத்தில் நான் பெரும் துயரங்களை அனுபவித்திருக்கிறேன். மதுவை அளித்தவரே என்னை காப்பாற்றுங்கள். முதுமை, மரணம், குழந்தை பருவம் போன்ற துன்பங்கள் நிறைந்த உலக வாழ்வால் நான் துன்பப்பட்டிருக்கிறேன். இந்த துயரக் கடலை மகிழ்ச்சியின் ஒன்றாக நான் முட்டாள்தனமாக கருதுகிறேன். கருணை கடலே என்னை காப்பாற்றுங்கள். சில நேரங்களில் நான் புழுக்களின் நிலையை அடைந்தேன். சில நேரங்களில் வியர்வையால் பிறந்த பூச்சியாக மாறினேன். சில நேரங்களில் நான் ஒரு செடியாகவோ அல்லது முளைக்கும் விதையாகவோ இருந்தேன். சில நேரங்களில் நான் ஒரு மனிதனாக இருந்தேன். இவ்வாறு நான் எல்லா வகையான கருப்பைகளையும் கடந்து வந்துள்ளேன். நான் துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். நான் பிரகாசத்தை இழந்துவிட்டேன். நான் உதவியற்றவனாகிவிட்டேன். இப்போது நான் தம்மை நாடியுள்ளேன். அச்சுதரே என்னை காப்பாற்றுங்கள். புத்திசாலி மார்க்கண்டேய முனிவரால் இவ்வாறு புகழப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முனிவரிடம் கூறினார், பிராமண முனிவரே, வரம் என்னிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படட்டும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், ஏழைகளையும் மற்றும் அனைவரையும் நேசிக்கும் ஆண்டவரே, தாம் என் மீது திருப்தி அடைந்தால் உம்மை வணங்குவதிலும் காண்பதிலும் எனக்கு நிலையான பக்தியை அருள வேண்டும். பாறையில் உமது பிரசன்னம் இருக்கட்டும். இது என் வரமாக இருக்கட்டும். சூதமா முனிவர் கூறினார், அப்படியே ஆகட்டும் என்று கூறிய ஸ்ரீமகாவிஷ்ணு மறைந்து விட்டார். பிராமண முனிவரே, அதன் பிறகு மகிழ்ந்த மார்க்கண்டேய மாமுனிவர் தனது தந்தையின் ஆசிரமத்திற்கு சென்றார். இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும் புனித இடம். அதன் மகிமை அல்லது மார்க்கண்டேயத்தின் இந்த அத்தியாயம் கேட்பவர் அல்லது மற்றவர்களுக்கு இதனை கூறுபவர் கோவிந்தனை அல்லது ஸ்ரீவைகுந்தத்தில் உள்ள அவரது வசிப்பிடத்தை அணுகுவார். 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.